Hey guys, this is Tanu. Welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா என்கிட்ட நெறைய பேர் கேட்டுட்டே இருந்த வீடியோ. ஆக்சுவலா ரொம்ப நாள் கிடையாது. ரொம்ப வருஷமா வந்து என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து அட்மிஷன் பத்தி சொல்லுங்க, ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லுங்க, அண்ட் ஹாஸ்டல் பத்தி சொல்லுங்கன்னு நெறைய கேட்டிருந்தீங்க. ஸோ, உங்களுக்கு மத்த டீட்டெயில்ஸ் வேணாம், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போதும்னா, அந்த டீட்டெயில்ஸ்க்குரியது டைமிங் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னா, நீங்க டைரக்ட்டா அந்த டாபிக்கு ஜம்ப் அவுட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலசலிங்கம் காலேஜ் வந்து வொர்த்தா? ஜாயின் பண்றதுக்கு வொர்த்தா? நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க? அங்க இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குமா? நான் அங்க படிச்சேன்னா, எனக்கு ஒரு நல்ல கம்பெனில என்னால பிளேஸ் ஆக முடியுமா? அண்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி நான் வந்து ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிருந்தேன் நான். ஸோ எந்த மாரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும்? நான் எந்த பெர்சன்டேஜ் எடுத்திருந்தா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்? ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோடுக்கு வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இத பத்தின டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். நான் அங்க வந்து 5 இயர்ஸா வந்து என்னோட ஜர்னி எப்படி இருந்தது, அதுல வந்து நான் என்ன வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அத டிபெண்ட் பண்ணி என்னோட ஒப்பீனியன் என்னன்றது தான். என்ன விட இன்னும் நெறைய பேத்துக்கு பெஸ்ட்டா இருந்திருக்கலாம். என்னோட சிலருக்கு வொர்ஸ்ட்டாவும் இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க அவங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என் ஒப்பீனியன் என்னன்றத உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்க பெரிய கொஸ்டின். நான் அங்க என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, யுஜி அங்க வந்து பிபிஏ பண்ணேன். ஸோ பிஜியுமே நான் வந்து அங்க தான் பண்ணியிருந்தேன். எம்பிஏ பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதிகமா கேட்டிருந்தது வந்து பஸ் பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ வந்து நான் மதுரையிலேருந்து வரேன், தென்காசியிலேருந்து வரேன். எனக்கெல்லாம் வந்து பஸ் ஃபெசிலிட்டீஸ் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எந்த மாதிரி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றதுமே கேட்டிருந்தீங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பஸ் எல்லாமே ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். நீங்க மதுரையிலேருந்து வரீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து தென்காசி வர பஸ் இருக்கும். அந்த சைடு கோவில்பட்டி வர இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வர நான் சொல்றேன். அத தாண்டியும் வந்து இன்னும் இருக்குமா அப்படின்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல. இந்த சைடு அருப்புக்கோட்டை, விருதுநகர், அருப்புக்கோட்டை அந்த மாதிரி ஃபுல்லா. ஸோ 4 சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்டு வர ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து டெய்லி நம்ம போயிட்டு வர டிஸ்டன்ஸ் கவர் பண்ற வர, நம்மளுக்கு காலேஜ் பஸ்ஸே வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறீங்க. அது மட்டும் எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து அவங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பிபிஏ படிக்கும்போதுக்கும், எம்பிஏ படிக்கும்போதுக்கும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து செம்மையா ஒரு வேரியேஷன். பிபிஏ படிக்கும்போது நமக்கு வந்து அஃபர்டபுளா ஃபீல் ஆனது. நம்ம எம்பிஏ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். அண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து நான் கொஞ்ச நாள் தான் வருவேன். அப்டின்னாலுமே நம்ம ஃபுல் ஃபீஸ் தான் கட்டணும். ஈவன் தோ ஹாஸ்டலுக்கு ஆல்சோ அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ வந்து அது நெறைய காலேஜஸ்ல அப்படிதான் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து எதுக்கு எனக்கு எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 இயர் ப்ரோகிராமே கிடையாது. ரொம்ப கம்மியான டேஸ்லயே நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஏன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் போவோம். அந்த வொர்க்ஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம எதுக்கு இவ்ளோ இது பண்ணணும்? அழகா வந்து நம்ம வெளிய அவுட் பஸ்லயே போயிரலாமே அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு ஏரியாலருந்து வரீங்க அப்படின்னா, அங்க அட்மிஷன் ஆஃபீஸ்லயே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என் ஏரியா இது. எனக்கு வந்து இங்கருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா என்னன்றது நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டா அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் பத்தின கொஸ்டின். ஸோ ஹாஸ்டல்ல பார்த்தா ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா? ஃபோன்ஸ் எல்லாம் அலவுடா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹாஸ்டல் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமான்னா, அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டாலாம் கிடையாது. லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான காலேஜஸ்ல இருக்கிற மாரிலாம் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அப்பப்போ ஃபீஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஜாலியா வந்து டிஜே இருக்கும். அந்த மாரி நெறைய வந்து ஃபன்னாவும் இருக்கும். உங்களுக்கு கேங் செட் ஆயிடுச்சுன்னா ஜாலியா இருக்கலாம். நீங்க ஃபன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ் எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது ஹாஸ்டல்ல. அது ஏதோ ஸ்டடி ஹார்ஸ் வந்து நான் யுஜி படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டுருக்கேன். அதுக்கு ஸ்டடி ஹார்ஸ்ல மட்டும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து வார்டன் செக் பண்ணுவாங்க. அப்போ ஃபோன் நம்ம பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது இப்போ வந்து ஃபாலோ பண்றாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. அதே மாரி தான் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ நீங்க அட்மிஷன் ஆஃபீஸ்ல கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரும். ஸோ எல்லா ஃபீஸுமே நான் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கரண்ட்டா என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் படிச்சு முடிச்சே இப்போ வந்து 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு கான்வகேஷனே எம்பிஏக்கு வச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ 1 இயர்க்கு மேல ஆன பிறகு நான் அங்க எனக்கு எப்படி இருக்கு? இப்போ வந்து எவ்ளோ சேஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. நான் ஏன்னா கான்வகேஷனுக்கு போம்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜா அதுன்ற மாதிரி நெறைய சேஞ்சஸ் இருந்தது. ஈவன் தோ நான் 5 இயர்ஸா இருந்த டிபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப அவ்ளோ சேஞ்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ஆர் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்மிஷன் நம்பர் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் டைமிங்.
காலேஜ் டைமிங் வந்து பிஜிக்கு எப்படி இருக்கும், யூஜிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ காலேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா, உங்க டிபார்ட்மெண்ட்ட பொறுத்து தான். என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிபார்ட்மெண்ட். எங்க டிபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் யூஜி படிக்கும்போது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபுல் டே இருக்கும். 3 இயர்லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 1 டே வந்து ஹால்ஃப் டேலயே கம்ப்ளீட் ஆயிடும். அதர் டேஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும் மத்தியானம் நடக்கும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஃப்ரீயா தான். அவ்வளோதான் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சிரும். கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் கிளம்பிரலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து பிஜில வந்து எனக்கு சுத்தமா அந்த மாதிரி இல்ல. ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கும். இந்த இது பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு நெறைய ஒர்க் தான் இருக்கும். ஸோ அது என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிபார்ட்மெண்ட். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்களோ, அந்த சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட் இருக்கா? நம்ம காலேஜ்ல ட்ரெஸ் கோட் இருக்கா? நம்ம காலேஜ்ல ட்ரெஸ் கோட் இருக்கான்னு பல பேத்துக்கு டவுட் இருக்கு. ஈவன் தோ எனக்கே வந்து 5 வருஷமா அங்க குப்பை கொட்டியுமே, எந்த ட்ரெஸ் கோட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். ஏன்னா வந்து நாங்க இருப்போம், விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒரு காஸ்டியூம்ல இருப்பாங்க. இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காஸ்டியூம்ல இருப்பாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, எம்பிஏ வந்து கோட்ட மாத்திட்டே போவோம். இன்னொருத்தவங்க லேப் கோட் மாட்டுவாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு காஸ்டியூம்ல இருப்போம். ஸோ வந்து ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் வேரி ஆகும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ட்ரெஸ் கோடா இருக்கட்டும். நீங்க ஃபோன் யூஸ் பண்றதுமே அப்படிதான். ஆக்சுவலா எனக்கு பார்மசி டிபார்ட்மெண்ட்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. அவங்க இதுல பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஃபோன்லாம் வந்து அலவுடே கிடையாது. அதுக்கு மேல ஃபோன்லாம் வந்து மாட்டுச்சுன்னா வாங்கி வச்சுருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து எங்க டிபார்ட்மெண்ட் பிபிஏ, எம்பிஏ வந்து பிசினஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. எங்கள விட பார்த்தீங்கன்னா, பிகாம் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. நான் பிபிஏல என்ஜாய் பண்ணத விட பார்த்தீங்கன்னா, பிகாம் டிபார்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ஜாய்மெண்ட்லாம் அது வேற மாதிரி இருக்கும் இன்னும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதிகமா கேட்டிருந்த கொஸ்டின். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்டிருந்த கொஸ்டின்னு சொல்லலாம். அட்மிஷன் எப்படி போடுறதுக்கா? அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் அதிகமா நமக்கு வந்திருந்தது. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எந்த இது அப்படின்ற உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க போறீங்க. போயிட்டு வந்து இதுதான் என்னோட இது. உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்க மார்க் எவ்வளோ? என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அங்க போய் குடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரு இனிஷியல் வந்து அமௌண்ட் வந்து அட்மிஷன் ஃபீன்னு சொல்லி பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட நீங்க ஃபீ பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க சீட் வந்து ஹோல்ட் பண்ணிருவாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கிறீங்களோ, அங்க வந்து சீட் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து அங்க சீட் வந்து ஹோல்ட் பண்ணிருவாங்க. பட் இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. ஸோ அது மட்டும் நீங்க நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப். ஏன்னா வந்து நான் என்னோட யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும் 2மே பார்த்தீங்கன்னா, 50% ஸ்காலர்ஷிப்ல தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நம்மளோட இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளோட மார்க். லைக் வந்து இப்ப நீங்க யூஜி வந்து ஜாயின் பண்றீங்க. ஸோ யூஜி ஜாயின் பண்றதுக்கு உங்களோட 12த் மார்க் பார்ப்பாங்க. ஸோ அந்த 12த்ல பார்த்தீங்கன்னா, அபோவ் 80% வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு 50% வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். லைக் வந்து உங்க டியூஷன் ஃபீல இருந்தா ரெட்யூஸ் பண்ணுவாங்க. உங்க டிரான்ஸ்போர்ட் ஃபீ அதுலலாம் வந்து இதாகாது. உங்க டியூஷன் ஃபீல இருந்து மட்டும் வந்து ரெட்யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பிபிஏ படிக்கும்போது எனக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, பெர் இயர்க்கு வந்து 35,000 வந்து நாங்க பே பண்ணணும். ஸோ அந்த 35,000ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 50%ங்கும்போது நான் 17,500 பே பண்ணா போதும். 17,500 வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்ல போயிடும். ஸோ என்னோட 3 இயர்ஸ்மே பார்த்தீங்கன்னா, எனக்கு 35,000 பெர் இயருக்கு வந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து 50% 50%ன்ற மாரி தான் பே பண்ணி நான் ஃபுல்லாவே என்னோட யூஜி கம்ப்ளீட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஜிக்குமே சேம் அதே தான். என்னோட வந்து யூஜி மார்க் ஷீட் பார்த்தாங்க. ஸோ அதுல வந்து என்னோட மார்க் வந்து 80% இருக்கும்போது, அதுக்குமே எனக்கு 50% வந்து ஸ்காலர்ஷிப் வந்தது. ஸோ எனக்கு எம்பிஏல பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஸோ பெர் இயர்க்கு வந்து 1,00,000 அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ நான் அப்ப வந்து 50,000 வந்து பே பண்ணா போதும். அப்படின்ற மாரி தான் நான் 2 இயர்ஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட்டடா வந்து என்னோட யூஜி அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 50% ஸ்காலர்ஷிப்ல தான் கம்ப்ளீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்சிசி, ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கீங்க. அத்லெட், கபடி அந்த மாரி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தாலுமே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு இருக்கும். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபீஸே பே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்லி என்டையரா வந்து ஃபுல்லாவே 100%க்குலாம் ஸ்காலர்ஷிப்ல படிச்சவங்களுமே நான் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சர்டைன் இது இருக்கும். நீங்க லைக் வந்து எனக்கு கரெக்ட்டா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வர நான் சொல்றேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க அட்மிஷன் போடும்போதே அத கேட்டுருங்க. கேட்டுட்டீங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைச்சுச்சுன்னா, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ஆல்சோ வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இல்ல வந்து மினிமம் ஏதோ அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து நீங்க டீட்டெயில்ஸ் வந்து அங்க அட்மிஷன் அப்பவே கேட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிடுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டா வந்து இந்த இயர்க்கு பேம்ப்ளெட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேம்ப்ளெட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த பேம்ப்ளெட்டோட இமேஜுமே நான் வந்து ஷேர் பண்றேன் வீடியோல. பட் அது வந்து அவ்ளோ கிளியரா இல்ல. ஸோ அதில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க அட்மிஷன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்களோட நம்பருமே வந்து நான் டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா கலசலிங்கம் காலேஜோட இந்த இயர் பேம்ப்ளெட். இந்த இயர் பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து யூஜி என்ன இருக்குது, பிஜி என்ன இருக்குன்றது ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் கரெக்டான டீட்டெயில்டு இமேஜ் வேணும்னா நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயுமே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அட்மிஷன் ஆஃபீஸ் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோட வாய்ஸ் கிளிப் டெலீட் ஆனதுனால நானே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் என்னோட யூஜி அண்ட் பிஜி எக்ஸ்பீரியன்ஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷேர் பண்ணலை. ஸோ அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் அண்ட் வேறு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.